ரைட் ஓகே பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது தேர்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் 2025 எம்சிக்யூவை இதுக்கு முதல் நாங்கள் 1 தொடக்கம் 5 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரைட், 6வது எம்சிக்யூவை பாருங்க. ஒரு குறித்த திணிவுடைய பொருள் ஒன்று ஒரு புள்ளி ஓ குறித்து எளிமிசை இயக்கத்தை ஆற்றுகிறது. அதன் அலைவு காலம் டி, அதன் வீச்சம் ஏ. டி சமன் டி பை எயிட் இல் நேரத்தில் புள்ளி ஓவில் இருந்து அதன் இடப்பெயர்ச்சி யாது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ரைட், அப்ப என்ன அப்படி என்றால் ஒரு குறித்ததினுடைய பொருள் புள்ளி ஓ பற்றி என்ன செய்தாம், எளிமிசை இயக்கத்தை நிகழ்த்தது. அதனுடைய அலைவு காலத்தை கேபிட்டல் டி என்று சொல்றார். வீச்சமும் தந்திருக்கிறார். ரைட், டி சமன் டி பை எயிட் நேரத்தில் புள்ளி ஓவில் இருந்து அதன் இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னு கேட்கிறார். இப்ப பாருங்க, நோமலா எங்களுக்கு தெரியும் ஒரு பொருள் எளிமிசை இயக்கத்தை நிகழ்த்திக்குள்ள அதை நாங்கள் நோமலா இப்படி போட்டோம் என்றால் இதுதான் இதனுடைய சமநிலை தானம் என்று எடுத்தோம் என்றால் ரைட், சமநிலை தானத்தில இருந்து இவர் அடைகின்ற அந்த மேக்சிமம் இடப்பெயர்ச்சியை தான் நாங்கள் வீச்சம் அப்படி என்று சொல்லுவோம். அந்த வீச்ச புள்ளியில வேகம் 0 இருக்கும். பிறகு சமநிலை தானம் வரும், அந்த இடத்துல வேகம் மேக்சிமம் இருக்கும். பிறகு எதிர் திசையில வீச்ச புள்ளியை அடைவார், அந்த நேரம் அவர் வேகம் 0 என்று எடுப்போம். ஸோ இவர் இப்படி அலைந்து கொண்டிருப்பார் இல்லையா? ஸோ இப்படி அலையக்குள்ள பாருங்க, இந்த சமநிலை தானத்தில இருந்து பிள்ளைகள் சமநிலை தானத்தில இருந்து ஒரு எக்ஸ் தூரத்துல இருக்கைக்குள்ள சமநிலை தானத்திலே எக்ஸ் தூரத்துல அந்த துணிக்கை இருக்கைக்குள்ள அந்த சமநிலை தானத்திலிருந்து எக்ஸ் எக்ஸ் என்ற தூரத்துக்கான தொடர்பை நாங்கள் எழுதியிருப்போம். எப்படி எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஏ சைன் ஒமேகா டி அப்படின்னு எடுப்போம் இல்லையா? ஏ சைன் ஒமேகா டின்னு எடுப்போம். அப்ப நாங்க இங்க எடுப்போம் டி சமன் நாட்ல எக்ஸ் வந்து 0 எடுப்போம். என்ன டி சமன் நாட்ல அலையக்குள்ள டி சமன் நாட்ல எக்ஸ் வந்து 0 எடுப்போம். இப்ப பாருங்க, இந்த சமநிலை தானத்தில இருந்து அவர் எக்ஸ் தூரம் இடப்பெயர்ச்சி அடையக்குள்ள அந்த எக்ஸுக்கான தொடர்பை நாங்க இப்படி பார்ப்போம். இப்ப எங்கள்கிட்ட கேட்கிறார் என்னன்னா, சோ இந்த வீச்சமேயாம் அலைவு காலம் டி, சோ இந்த டி சமன் பாருங்க, டி சமன் டி பை 8 நேரத்தில் எக்ஸ் என்ன அப்படின்றதுதான் கேள்வி இல்லையா? பாருங்க, டி சமன் டி பை 8 நேரத்தில் புள்ளி ஓவில் இருந்தான இடப்பெயர்ச்சி. அப்ப எக்ஸ் என்ன அப்படின்றதுதான் கேள்வி. அப்ப இதுல அப்ளை பண்ணிக்குள்ள பாருங்க, எக்ஸை கண்டுபிடிக்க வேணும். ஏ ஏண்டே வரும், சைன் ஒமேகாவுக்கு பதிலாக நாங்க படிச்சிருக்கோம். ஒமேகாவுக்கு பதிலாக என்ன 2 பை பை ஒமேகாவுக்கு பதிலாக 2 பை பை டி என்று படிச்சிருக்கோம். இன்டு இங்க நேரம் டி பை 8. ஸோ அப்ப இதையும் சுருக்கிக்குள்ள என்ன வரும், ஏ சைன் பை பை 2 பை பை 8 என்றா பை பை 4. பை பை 4 வந்து 45. சைன் 45க்கு என்ன 1/√2 என்று படிச்சிருக்கேன். ஸோ இப்படி ரைட், இதை சுருக்கிக்குள்ள அப்ப எங்களுக்கு வரும் ஏங்கிள் √2 என்று. ரைட், பாருங்க ஆன்சரை. ரைட், ஏங்கிள் √2 அப்படி ஒரு ஆன்சர் இருக்குது. அது எத்தனையாவது ஆன்சர்? அது எங்களுக்கு தெரியும் 4வது ஆன்சர். ரைட், இது வந்து 4வது ஆன்சர். ஸோ அப்ப எங்களுக்கு 6வது கொஸ்டினுக்கு எங்களோட ஆன்சர் 4வது அப்படின்னு சொல்லி ரைட். பாருங்க, இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். நார்மலா இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் ஆன்சருக்கு போறது ஒரு சிம்பிளான கொஸ்டின். ரைட், ஓகே தானே? ரைட்.